ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பார்டர் லைன் கிஃப்ட் பாஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீன் அண்ட் பிங்க் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்டர் லைன் கிஃப்ட் பாஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் ரெடி பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து பார்க்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நியூ லுக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கிஃப்ட் பாஸ்கெட் டுட்டோரியலாக இருக்குது. அதெல்லாம் வந்து தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 25 வெரைட்டிஸுக்கு மேலே எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன், ஸ்ட்ரைப்பர் டிசைன், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலுமே வந்து டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிஃப்ட் பாஸ்கெட் ரெடி பண்ணிக்கணும். இது பேஸ் பார்த்திங்கன்னா குமிழ்கள் வர மாதிரியும் மேலே வந்து ரன்னிங் ஒயரில் வளர்த்தி கொண்டு வந்து ஏணிப்படி நாட்டில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2 ஒயர் வச்சு போடுற ஹேண்டில் தான் வந்து இந்த பாஸ்கெட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கிஃப்ட் பாஸ்கெட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பாஸ்கெட்ஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் வந்து சுத்தம் ப்ளெயினாகவே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த பார்டர் லைன் டிசைன் மாதிரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாஸ்கெட்டை ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 7 ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். அந்த மாதிரி சிங்கிளாக போடுற மாதிரி இருந்தால் 7 அடியில் வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 ஃப்ளவர்ஸ் போடுற அளவுக்கு வந்து ஒயரை கட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 3 அடி இருந்தால் போதும் ஒரு ஒயர் வந்து. ஏன்னா வந்து நம்ம லாங்காக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது உள்ளே விட்டு விட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால நான் வந்து ஒயர் வந்து கொஞ்சம் 3 அடியில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த 3 அடியே பார்த்திங்கன்னா 3 ஃப்ளவர்ஸ் போடுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இல்லை உங்களுக்கு அதுவுமே சிரமம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 1 அடி எடுத்திங்கன்னா 1 ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் ஒயர் வந்து மீதியாக இருக்கும் நமக்கு. நீங்கள் எந்த மாதிரி வந்து கலருக்கு செலக்ட் பண்ணுறீங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் என்ன கலர் வந்து பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 3க்கு 3 அந்த டிசைனில் தான் நம்ம வந்து போட போகிறோம். இந்த மாதிரி ஒயர் எடுத்து நான் இந்த இடத்துலேருந்து தொடங்குறேன். இந்த ஹேண்டில் போடுற இடத்துலேருந்து தொடங்குறேன் பாருங்கள். உள்ளே வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க, ஒயர் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. இது ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். நான் தொடங்குற மாதிரியே நீங்கள் தொடங்குனீங்கன்னா வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். 3க்கு 3 அவ்வளோதான். அதை நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அந்த ஒயரை வந்து உள்ளேருந்து நம்ம மேலே கொண்டு வரணும், வெளியில் கொண்டு வரணும். அதாவது கீழ் வரிசையிலேருந்து பிங்க் கலர் வரிசையிலேருந்து 2வது வரிசை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஒரு கையில் வந்து பிடிச்சிட்டு போடுறதுனால கொஞ்சம் வந்து எனக்கு ஒயர்லாம் ரிவர்ஸ் ஆகுது. கொஞ்சம் பொறுமையாக தான் நான் போட்டுட்ருக்கேன். அதை வந்து நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கணும். நான் எப்படி வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து கொண்டு வரணும் அதே மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா தான் இந்த டிசைன் வந்து ரொம்ப கரெக்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த 3 ஹோல்ஸ் வழியாக விட்டாச்சு. மறுபடியும் இந்த சைடில் போட்டுட்ருக்கோம். இது ஒரு பாக்ஸ் டிசைன் மாதிரி நீங்கள் வந்து டாட் வச்சு கூட வந்து போட்டுக்கலாம். கன்ஃபியூஷனாக இருந்தால் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து ஒரு வரிசை தள்ளி வந்து இந்த 3க்கு 3 டிசைனில் நான் வந்து இந்த ஃப்ளவரை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நீங்கள் வந்து பக்கமாக மடியில் வச்சு போடும்போது ஈஸியாக போட்டுடலாம். நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு போடுறதுனால கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குது. நல்லா டைட்டாக போடுங்க. லூஸாக போட்டிங்கன்னா அப்படியே வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து தூக்குன மாதிரி வந்துடும். அதனால் நல்லா வந்து ஒரு தடவையும் வந்து உள்ளே விட்டு வெளியில் கொண்டு வந்து ஒயரை கொண்டு வரும்போது நல்லா டைட் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டியூட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து ஒன்று ஒரு வெரைட்டியாக இருக்கும். உங்களோட ஃப்ரீ டைமில் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? இவ்வளோ தான். இது வந்து ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி பிளெயின் பேஸ்கட்ஸ்க்கெல்லாம் கூட பெரிய பெரிய பேஸ்கட்ஸ்க்கு இந்த பார்டர் லைன் டிசைன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த ஃப்ளவர் வந்து நம்ம போடணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 கேப் விட்டுக்கோங்க. 2 கேப் விட்டு 3வது ஹோலில் வந்து நம்ம தொடங்கணும். இந்த சென்டர் லைன்லேருந்து தொடங்குங்க. 3க்கு 3 அதே மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க. உள்ளேருந்து ஒயரை வந்து வெளியே கொண்டு வாங்க. நீங்கள் டைரெக்டாக கூட அந்த ஹோல் வழியாக விட்டு எடுக்கலாம். நான் அந்த மாதிரி விட்டு எடுக்காமல் இந்த நாட்ஸ் வழியாக வந்து ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணி சொருகி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து 3வது ஹோல் வழியாக விட்டு எடுத்தோம்னா ஒயர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியும் உள் பக்கமாக பார்க்கும்போது. இது வந்து கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் சிரமப்பட்டாலும் நம்ம டைம் எடுத்து பண்ணி முடிச்சிடலாம். ரெண்டு வருஷம் வந்து அதாவது ஹோல்ஸ் வந்து நம்ம வந்து கேப் விட்டு 3வது ஹோல் வழியாக விட்டு எடுக்கிறோம். 3வது வரிசையோட ஹோலில் விட்டு எடுத்து உள்ளேருந்து வெளியே கொண்டு வரோம். சேம் அதே மாதிரியே 3க்கு 3 அந்த டிசைனில் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணி அடுத்தடுத்து அப்படியே இதே மாதிரியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் எப்படி போடுறேங்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா அந்த ஃப்ளவர் டிசைன் கரெக்டாக கிடச்சிரும். இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே விட்டு எடுத்து வெளியே கொண்டு வரோம், அவ்வளவே தான். இது வந்து ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லுக்காக இருக்கும். இந்த மாதிரி கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ரோல்குள்ளாரையே நம்ம முடிச்சிடலாம். ஃபெஸ்டிவல்ஸுக்கு, குழந்தைகளுக்கு பர்த்டே கிஃப்ட் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்து லைனாக வரும். அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி. ஆனால் வந்து பார்டர் லைன் டிசைன், ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறக்கே வந்து ஒரு நியூ லுக்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வயசு இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 3 அடி 4 அடி வயசெல்லாம் இருக்கும். அந்த வயசுலாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அழகாக வந்து பார்டர் லைன் டிசைன்ஸு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கூட அந்த வயசெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 ஃப்ளவர் போட்டு முடித்தாச்சு. மறுபடியும் 2 லைன் வந்து கேப் விட்டுட்டு 3வது வரிசையில் அந்த சென்ட்ரல் ஹோல் வழியாக விட்டு எடுத்து மறுபடியும் வந்து இந்த அடுத்த ஃப்ளவர் வந்து போட்டு முடிக்கிறதுக்கு இந்த ஒயர் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு முடிச்சுட்டு ஒயரை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் வந்து இன்னும் ஒரு 4 அடி எடுத்திங்கன்னா சுற்றி வர வந்து அடுத்த ஃப்ளவர்ஸ் வந்து போட்டு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த 3 அடி ஒயரில் 3 ஃப்ளவர்ஸ் வந்து போடுற அளவுக்கு வந்து அந்த ஒயர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு கிடச்சி முடிச்சிடுச்சு. உள்ளே வந்து ஒயரை இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். நான் பாருங்கள் இப்போ வந்து சுற்றி வர ஃப்ளவர்ஸ் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். பேஸ்கெட்டே வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக வந்து கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ளைனாக யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரியேட்டிவிட்டியில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது கிஃப்ட் கொடுக்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு லுக்காக இருக்குன்னு இந்த பேஸ்கெட்டில். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறக்கு இந்த மாதிரி
gift baskets எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.